வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி ஒரு டிஃபன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கேவரு மாவில் வச்சு பூரி. கேவரை மட்டும் வச்சு பண்ண முடியாது. ஸோ கேவருன்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ராகியை வச்சு நம்ம பூரி பண்ண போகிறோம். அந்த பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு பாம்பே சட்னின்னு ஒன்று உண்டு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, கடலை மாவு கரைச்சி விட்டு அது வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு பண்ணுறது பழைய நாளத்து டிஷ். இது பழைய நாளில் பண்ணுறச்செல்லாம் இதில் வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டாங்க. வெறும் இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் தான் போடுவாள். உருளைக்கிழங்கு வேக வச்சு நசுக்கி போடுவாள். பட் இப்போ நம்மளோட லேட்டஸ்ட் இதுக்கோசரம் இதில் வந்து இப்போது நம்ம வெங்காயம் தக்காளி இல்லாமல் ஆட் பண்ணி பண்ண போகிறோம். பண்ண ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு இப்போது மாவு பிசைஞ்சிக்கலாம். இது கேவரு மாவு, ராகின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அரை கப் எடுத்துருக்கேன். அதே அளவு கோதுமை மாவு, 2 ஸ்பூன் ரவா. இந்த ரவா எதுக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னால், நல்ல கொஞ்ச நாள் உப்பலாகவே இருக்கும் பூரி. அப்படியே சப்பையாகாத கொஞ்சம் ப்ளஃபியாக இருந்துட்டுருக்கும். அதுக்கோசரம் இந்த ரவா ஆட் பண்ணுறோம். தேவையான உப்பு, இல்லை 2 ஸ்பூன் தயிர் விட்டு கூட பிசைஞ்சிக்கிறேன்னா பிசைஞ்சிக்கலாம். அது சாஃப்டாக இருக்கும் பூரி. ஆனால் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் குடிக்கும். ஆனால் ராகி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. புதுசாக டெலிவரியாக இருக்கிறவாள்லாம் இதை கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா இதில் நிறைய கால்சியம், நிறைய அயன் எல்லாம் இருக்குது. டெலிவரி ஆகி அவளுக்கு அந்த இதில் நிறைய இதெல்லாம் தான் இழந்திருப்பாள். ராகியில் அவ்வளோ கால்சியம் இருக்குது, அவ்வளோ அயன் இருக்குது. ஏதான ஒரு ஃபார்மில் ராகி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பூரி மாவு வரைக்கும் கொஞ்சம் டைட்டாக தான் பிசைஞ்சுக்கணும். ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் மாவை ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ கெட்டியாக இருக்கணும். ஜஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ். இது ஊறின்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பாம்பே சட்னிக்கு வேணும்னு ரெடி பண்ணலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். அரை ஸ்பூன் கடுகு, இஞ்சி, பச்சை மிளகா, வத்த மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம். இது வதங்கிறதுக்கு 2 உப்பு போடலாம். பெருங்காயப்பொடி ஒரு சின்ன பிஞ்சு, தக்காளி 1, மஞ்சப்பொடி,
இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே கடலை மாவை கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் போதும். ஒரு கப் தண்ணி விட்டுடலாம். இதுக்கு ஏன் பாம்பே சட்னின்னு பேர் வந்ததுன்னு தெரியல. கடலை மாவு சட்னின்னு சொல்லுவாள், பாம்பே சட்னின்னு சொல்லுவாள். ஆனால் இதை வந்து பழைய நாளெல்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெங்காயம்லாம் யூஸ் பண்ணாமல் உருளைக்கிழங்கை மட்டும் மசிச்சு போட்டு பண்ணுவாள். இதுவும் நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்கன்னா இதில் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்குவோம். இது பூரியோட சப்பாத்தியோட எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை விட்டுடலாம். டிஷ்க்கு தேவையான உப்பு போடலாம். பார்த்தீங்கன்னா கடலை மாவு விட்டதுமே கெட்டியாக எடுத்துது. கடலை மாவு பச்சை வாசனை போகணுன்னு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் இதை கொதிக்க விட்டால் போகிறோம். ஆனால் திக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டே இருங்கோ. ஏன்னா அப்போ தான் அது கரெக்டான அந்த பதத்துக்கு வரும். ஆனால் 10 நிமிஷமாவது கொதிச்சாதான் அந்த கடலை மாவில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போகும். நம்ம எகெயின் வாட்டர் ஆட் பண்ணினோம். அதனால் நல்லா எல்லாம் சேர்ந்து இது வந்திருக்கு. பூரிக்குங்கிறதே இந்த அளவு கெட்டியாக இருக்கலாம், சப்பாத்தி பூரிக்கு. ஆனால் இதுவே நீங்கள் இட்லி தோசையோடு சாப்பிட போகிறேன் அப்படி சொன்னால் இன்னும் கொஞ்சம் நீர்க்க இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இது இப்போ முடிஞ்சிடுத்து. இப்போ ஃபைனலாக போட வேண்டியதை போட்டுடலாம். அடுப்பு அணைச்சிட்டு கொத்தமல்லி, அரை மூடி எலுமிச்சம்பழம். ஜோராக ரெடி ஆகிடுது பாம்பே சட்னி. இதை இறக்கி வச்சுட்டு இப்போ பூரி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம பூரி இட்டுக்கலாம். பூரிக்கு வந்து எப்பயுமே எண்ணெய் பத்த இருக்கணும். ரொம்ப சாவதானாக மெதுவாக எரியிற அடுப்பில் நீங்கள் வச்சுருந்து எண்ணெய் ரொம்ப காயலைன்னா உப்பியே வராது பூரி. நான் ஏன் எண்ணெயை தொட்டே இட்டேன் அப்படின்னு சொன்னால், மாவை தொட்டு இட்டால் எண்ணெயில் நிறைய கசண்டு நிற்கும். அதனால் நான் எண்ணெயை தொட்டே பூரி இட்டுடுவேன். இப்போ பொரிக்கலாம்.
ராகி மாவில் இருக்கிற பூரிங்கிறதுனால இந்த கலரில் இருக்குது. இது ரெண்டும் ரெடி ஆகிடுது. இப்போது உங்களுக்கெல்லாம் இந்த வெர்ஷன் ஆஃப் பாம்பே சட்னி, கடலை மாவு சட்னி இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக இருக்கிறவாளுக்கு இது புது விதமான டேஸ்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ராகி மாவில் பண்ணுற பூரி நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு சமாச்சாரம். அதுவும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்க்கோசரம் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ப்ளீஸ் கமெண்ட் கொடுங்க, லைக் கொடுங்க. இதை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ்க்கோசரம் கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுறேன். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.